வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் ஸ்கில் ஏஜ் கோச்சிங். நம்மளோட மிஷின் லேர்னிங் சேலஞ்சில் இன்னைக்கு டே 33. ஸோ நம்ம ஃபீச்சர் செலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டாச்சு. இன்னைக்கு பார்ட் 3 லைக் சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் சூப்பர்வைஸ்டு டேட்டா நம்மள்ட்ட லேபிள் டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த லேபிள் டேட்டாவில் எப்படி ஃபீச்சர் செலெக்ஷன் பண்ணுறதுங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம 2 மெத்தட் பார்த்தாச்சு. ஒன்று ஃபில்டர் மெத்தட் அண்ட் தென் என்ன அப்படின்னா wrapper மெத்தட். ஸோ இந்த 2 மெத்தட்க்குமே ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதை பார்க்காதவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எம்பெடட் மெத்தட் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்பெடட் மெத்தட் இன் ஃபீச்சர் செலெக்ஷன். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஒரு 2 டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெகுலரைசேஷன் அப்படின்னு ஒரு டெக்னிக், அதில் 2 மெத்தட் இருக்கு. L1 ரெகுலரைசேஷன் அண்ட் தென் L2 ரெகுலரைசேஷன். இந்த 2 மெத்தட்ஸ் தான் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபில்டர் மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம டேட்டா இருந்துச்சு, அந்த டேட்டாவில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டாவோ அதை நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட மாடலுக்கு பாஸ் பண்ணேன். கரெக்டாக? அண்ட் wrapper மெத்தடில் நான் என்ன பண்ணேன், wrapper மெத்தடில் நம்ம வந்து கிராஸ் வேலிடேஷன் மெத்தட்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் இருக்குது அப்படின்னா அந்த மாடலில் ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸை மாற்றி மாற்றி நம்ம ட்ரைன் பண்ணும்போது அந்த மாடலில் எப்படி அக்யூரசி வருது. ஸோ அதுதான் wrapper மெத்தட் அப்படின்னு பார்த்தோம். லைக் எந்த மாதிரினா ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 10 ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நான் ரேண்டமாக ஒரு 2 ஃபீச்சர்ஸாக காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்னோட மாடலில் வந்து அதை ட்ரைன் பண்ணுறப்போ ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் எவ்வளோ அக்யூரசி வருது, அந்த அக்யூரசியை பேஸ் பண்ணி எந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து ஹை அக்யூரசியை கொடுக்குது. ஸோ இதுதான் wrapper மெத்தட். அண்ட் தென் இப்போ பார்க்க போகிறது எம்பெடட் மெத்தட். ஸோ இந்த எம்பெடட் மெத்தட் அப்படின்றது என்னன்னா அல்காரிதமே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை வந்து டியூரிங் ட்ரைனிங் அப்போ என்ன பண்ணிக்கும்னா select பண்ணிக்கும். So embedded method or the feature selection technique where the algorithm itself selects the important feature during the training. So இது filter method மாதிரியோ இல்லை wrapper method மாதிரியோ இல்லாமல் embedded method combine the model training plus the feature selection in the one process. So அந்த ஃபீச்சர் செலெக்ஷனையும் மாடலை ட்ரைன் பண்ணுறதையும் ஒரே ப்ராசஸில் பண்ணுறது தான் எம்பெடட் மெத்தட். இதை நம்ம பார்க்க போகிறது L1 அண்ட் L2 ரெகுலரைசேஷன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் அல்காரிதம் பற்றி நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மாடலை டேட்டாவை பாஸ் பண்ணுறப்பவே நம்மளோட ரேண்டம் ஃபாரஸ்ட்லேயும் சரி டிசிஷன் ட்ரீலேயும் சரி ஒவ்வொரு ஃபீச்சரோட இம்பார்ட்டன்ட் வேல்யூ, ஃபீச்சர் இம்பார்ட்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று வந்து நம்மளோட நோட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுவே என்ன பண்ணிக்கும் அப்படின்னா எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை அதுவே ரெகக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது L1 ரெகுலரைசேஷன் அண்ட் தென் L2 ரெகுலரைசேஷன். ஸோ L1 ரெகுலரைசேஷன் அப்படின்னா லாசோ ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த L1 அப்படின்றதெல்லாம் ரெக்ரெஷன் ப்ராப்ளம், கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம், நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து நம்ம L1 ரெகுலரைசேஷன் அண்ட் L2 ரெகுலரைசேஷன் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ரெகுலரைசேஷன்னா என்ன? ஸோ ரெகுலரைசேஷன் அப்படின்றது என்னன்னா லைக் இப்போது நான் ரெக்ரெஷன் மாடல் எடுத்திருக்கேன் அப்படின்னா ரெக்ரெஷன் மாடலில் என்னோட எரரை நான் எப்படி ஃபைன் பண்ணுவேன்? ஒன்று மீன் ஸ்கொயர் எரர் கண்டுபிடிப்பேன், இல்லைனா மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிப்பேன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி அந்த மீன் ஸ்கொயர் எரரோட ஒரு பெனால்டி வேல்யூவை வந்து அதை அப்டேட் பண்ணும். அதுதான் L1 regularization. So regularization is a technique to prevent the overfitting by adding the penalty to the model's or loss function. It's discourage the model from giving the very large weight to the any features. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததுல கோஎஃபிஷியன்ட்னு ஒரு வேல்யூ பார்த்தோம். தட் மீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது வெயிட். அந்த மாடல் அந்த ஃபீச்சர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப லெஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது கோஎஃபிஷியன்ட். இந்த ரெகுலரைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இது என்னோட மீன் ஸ்கொயர் எரர் ஃபார்முலா. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது 1/n summation of yi minus y cap I whole square. That means actual value and then predicted value. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி நம்மளுக்கு ஆவரேஜ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னோட மீன் ஸ்கொயர் எரர். கரெக்டாக? ஸோ L1 ரெகுலரைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட வெயிட் ஒரு பெனால்டி வேல்யூவை ஆட் பண்ணும். ஓகே, ஸோ இது என்னன்னா லாம்டா, இங்கே வந்து என்னன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் WJ. ஸோ WJ அப்படின்றது கோஎஃபிஷியன்ட், ஃபீச்சரோட கோஎஃபிஷியன்ட், அண்ட் லாம்டா அப்படிங்கிறது ரெகுலரைசேஷன் ஸ்ட்ரென்த். அதாவது இந்த லாம்டா வேல்யூவை நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெனால்டி சைஸை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணும்.
இல்ல இத வந்து நான் அதிகமா குடுத்தேன் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெனால்டி சைஸ். லைக் எந்த மாதிரினா, இப்போ இந்த லாம்ப்டாவோட வேல்யூவ நான் கம்மியா குடுக்குறேன் அப்படின்னா, என்னோட மாடல் ஃபீச்சர்லேருந்து அதிகமான விஷயத்த லேர்ன் பண்ணும். ஓகே. ஒருவேளை இந்த பெனால்டியோட சைஸ நான் வந்து அதிகமா குடுக்குறேன் அப்படின்னா, என்னோட மாடல் இன்புட் அதாவது டேட்டாலேருந்து ரொம்ப கம்மியான பேட்டர்ன்ஸ லேர்ன் பண்ணும். ஸோ எப்போதுமே இந்த பெனால்டி சைஸ் இந்த வேல்யூவ நம்ம பாஸ் பண்றப்போ, ரொம்ப கேர்ஃபுல்லா அதாவது ரொம்ப கம்மியாவும் குடுக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாவும் குடுக்கக்கூடாது. மாடரேட் லெவல்ல, மீடியம் லெவல்ல இருக்கக்கூடிய வேல்யூவ தான் இந்த லாம்ப்டாக்கு நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்கு. அத பேஸ் பண்ணி நம்மளோட பாராமீட்டர்ல நம்ம அத பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து என்னன்னா பெனால்டி சைஸ். பேஸ்ட் ஆன் திஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னோட டேட்டா வந்து எவ்வளோ இன்புட் அதாவது ஃபீச்சர்ஸை வந்து லேர்ன் பண்ணும், எவ்வளோ பேட்டர்ன்ஸ் அதை லேர்ன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ண போகிறது இந்த ரெகுலரைசேஷன் ஸ்ட்ரென்த். இது வந்து லாம்டா ஆர் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆல்ஃபானும் கூட சொல்லலாம். ஸோ இது ஆல்ஃபானும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை லாம்டானும் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ரெகுலரைசேஷன் அப்படின்றது. ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா, the absolute value penalty makes the optimization push some coefficient to exactly 0. என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை என்னோட டேட்டா ரொம்ப லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு, அந்த மீன் ஸ்கொயர் எரரோட வேல்யூ வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக வருது அப்படின்னா, இந்த L1 என்ன பண்ணுன்னா அது எக்ஸாக்ட்லி ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிடும். ஓகே. ஸோ அதுதான் அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை எக்ஸாக்டாக ஜீரோவாக அது கன்வெர்ட் பண்ணும். ஸோ திஸ் மீன்ஸ் irrelevant ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி ரிமூவ் ஆகிடும். ஓகே. இப்போ எரர் அப்படின்னா நம்மளுக்கு எங்கேருந்து வரும், அந்த ஃபீச்சர் irrelevant-ஆ இருக்கு, ரிலவெண்ட்டாகவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு எரர் வரும். கரெக்டாக? ஸோ அப்போ எரர் வேல்யூவை பேஸ் பண்ணி இந்த L1 ரெகுலரைசேஷன் என்ன பண்ணுன்னா அதை அப்படியே ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அப்போ ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணுறப்போ எனக்கு என்ன ஆகும்னா irrelevant ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ L1 is not just a preventing overfitting, it also acts as a feature selection method. ஸோ இது வந்து வெறும் ஓவர்ஃபிட்டிங்க்கு மட்டும் யூஸ் ஆகாமல் ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தடாகவும் இது யூஸ் ஆகுது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஹோம் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் டேட்டா என்கிட்ட இருக்குது. லைக் சைஸ், லொக்கேஷன், ஏஜ் ஆஃப் ஹவுஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் தென் கலர் ஆஃப் த ஃப்ரண்ட் டோர். ஸோ இந்த காலம்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது. இன் ஆர்டினரி நம்ம நார்மல் ரெக்ரெஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் வில் அசைன் த சம் கோஎஃபிஷியன்ட் டு ஆல். அதாவது இது எல்லாத்துக்குமே ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை கொடுக்கும். இந்த சைஸுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ, ஏன்னா சைஸை பேஸ் பண்ணி தான் என்னோட ஹவுஸ் ப்ரைஸ் வந்து ஒரு எக்ஸாக்டாக இந்த சைஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ ஹையஸ்ட் அதாவது அதிகமான வேல்யூ இருக்கும். அண்ட் தென் ஏஜ் ஆஃப் த ஹவுஸ்லாம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். அண்ட் கலர் ஆஃப் த ஃப்ரண்ட் டோர் அதுவுமே கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மியாக இருக்கும். இது நார்மல் ரெக்ரெஷன் பண்ணுறது. ஆனால் லாசோ L1 என்ன பண்ணும் அப்படின்னா, இஃப் கலர் ஆஃப் த ஃப்ரண்ட் டோர் ஹேஸ் நோ ப்ரிடிக்டிவ் பவர், இதனால என்னோட ஹவுஸ் ப்ரைஸ் சேஞ்ச் ஆக போதா அப்படின்னா கிடையாது. ஸோ த கோஎஃபிஷியன்ட் வில் பி ஃபோர்ஸ்டு டு ஜீரோ. இதுதான் L1 பண்ணும். ஸோ என்ன பண்ணும், இதுக்கு ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை நம்மளோட நார்மல் ரெக்ரெஷன் கொடுக்கும். ஆனால் லாசோ என்ன பண்ணும் அப்படின்னா, இதை வந்து ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த ஃபீச்சரே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை கன்வெர்ட் பண்ணிடும். ஜீரோன்னு கன்வெர்ட் பண்ணி அதை எலிமினேட் பண்ணும். ஸோ இதுதான் லாசோவோட வேலை. இதுதான் நடக்க போது உள்ள. ஸோ த ஃபைனல் மாடல் யூஸ் ஒன்லி த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் லைக் என்னன்னா சைஸ், லொக்கேஷன் அண்ட் தென் நம்பர் ஆஃப் ரூம்ஸ். இதை மட்டும்தான் அது யூஸ் பண்ணும். இந்த ஏஜ் ஆஃப் ஹவுஸ் அண்ட் கலர் ஆஃப் த ஃப்ரண்ட் டோர் இது ரெண்டுத்தையுமே அது என்ன பண்ணிடும் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணதுனால இதோட கோஎஃபிஷியன்ட்டை ஜீரோன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படின்னா மாடலுக்கு போகிறப்போ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது மூணும் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் L1 அப்படின்றதுல நடக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கோடிங்கில் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, எப்போதும் தேவைப்படுற மாதிரி என்னோட பேண்டாஸ், நம்பை அண்ட் தென் லாசோ. லாசோ அப்படிங்கிறது எஸ்கேலரில் லீனியர் மாடல் அப்படின்ற பேக்கேஜ்லேருந்து லாசோ அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் எனக்கு இங்கே வந்து கேட்டகரிக்கல் டேட்டா இருக்க போது, ஸோ அதனால் 1 ஹாட் என்கோடர் அண்ட் தென் என்ன அப்படின்னா காலம் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பைப்லைன் அப்படின்றது ஆல்ரெடி எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ பைப்லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பிஎல்டி, ஸோ நம்மளோட சார்ட்டுக்கு நம்ம மேட்ப்ளாட்லிப். ஸோ சாம்பிள் டேட்டா நம்மளே தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சைஸ், லொக்கேஷன், ஏஜ், ரூம்ஸ், டோர் கலர் அண்ட் தென் ப்ரைஸ். ஸோ இது எல்லாமே இது நம்மளோட டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை அதுக்கப்புறம் என்னென்னா அது ஒரு டேட்டா ஃப்ரேமாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சாரி, நம்ம பேக்கேஜஸ்லாம் இம்போர்ட் பண்ணலை, அதனால தான் அந்த எரர் வந்தது. ஓகே. ஸோ தென்
டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்னோட எக்ஸில் வந்து ப்ரைஸை தவிர பேலன்ஸ் எல்லா காலமும் என்னோட எக்ஸாக இருக்க போது, என்னோட இன்புட்டாக இருக்க போது. ஒய் வந்து ப்ரைஸ் மட்டும் என்னோட இன்புட் டார்கெட் வேரியபிளாக இருக்க போகுது. ஸோ இப்போ ப்ரீ ப்ராசஸிங்கில் ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கல் டேட்டாலாம் ஒரு தனியாக செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். அண்ட் தென் நியூமரிக்லாம் செப்பரேட்டாக எடுக்க போகிறோம். இதில் லொக்கேஷன் அண்ட் டோர் கலர் இது ரெண்டும் நம்மளுக்கு கேட்டகரிக்கல். நியூமரிக் அப்படின்றது சைஸ், ஏஜ் அண்ட் ரூட்ஸ். ஸோ செப்பரேட்டாக பிரிச்சுட்டு ப்ரீ ப்ராசஸரில், அதாவது நம்ம ஆல்ரெடி காலம் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னு பார்த்துக்கோம். அதாவது இப்போது நீங்கள் பர்டிகுலராக ஒரு காலமுக்கு மட்டும், அதாவது இப்போ லொக்கேஷனுக்கு மட்டும் நீங்கள் ஒன் ஹாட் என்கோடர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக நான் லொக்கேஷன் காலம் எடுத்து நான் ஒன் ஹாட் என்கோடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்டகரிக்கல் காலம்க்குலாம் ஒரு ஒரு ஒன் ஹாட் என்கோடர் அதை நான் யூஸ் பண்ணணும். நியூமரிக்லாம் நான் வேற ஒரு ப்ரீ ப்ராசஸர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த காலம் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காலம்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா காலம் டிரான்ஸ்ஃபார்மரில் டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவல் டு இதில் லிஸ்ட்டாக நான் பாஸ் பண்ணணும். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கேட், தட் மீன்ஸ் கேட்டகரிக்கல் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக கேட். இதில் ஒன் ஹாட் என்கோடர் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ராப் ஈக்குவல் டு ஃபஸ்ட் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு காலமோட நேமை எடுத்துக்காது அப்படின்றது மீனிங், கமா கேட்டகரிக்கல். ஸோ இந்த கேட்டகரிகளை பாஸ் பண்ணுறப்போ இந்த வேல்யூஸ் எனக்கு உள்ளே போகும். அதே மாதிரி நம்பர். ஸோ நம்பர் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் பாஸ் த்ரூ தான். அதில் நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ பாஸ் த்ரூ கமா நியூமரிக் கொடுத்தாச்சு. இது என்னோட ப்ரீ ப்ராசஸர். இதை நான் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பைப்லைன் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ணிவிட்டு என்னோட மாடலுக்கு நான் பாஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ப்ரீ ப்ராசஸர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பில்டு லாசோ, L1 நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அதுக்கு லாசோ ஈக்குவல் டு லாசோ நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோமா, லாசோ ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1000. ஸோ ஆல்ஃபா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஃபார்முலாவில் பார்த்தோம்னா லேம்டான்னு ஒன்று. ஸோ அந்த பெனால்ட்டியோட ஸ்ட்ரென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ரெகுலரைசேஷனோட ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வேல்யூ. ஸோ இதை தான் நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாடல் என்ன பண்ணும், என்னோட பேட்டர்ன்ஸை வந்து ரொம்ப கம்மியாக லேர்ன் பண்ணும். ஓகே, இல்லை நான் கம்மியாக கொடுத்தேன் அப்படின்னா அதிகமாக லேர்ன் பண்ணும். அதிகமான வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் அது லேர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து 1000, எப்போதும் நீங்கள் 1000 அந்த மாதிரி ரேஞ்சில் வேல்யூ கொடுக்கறது பெட்டர். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1000. அதுக்கப்புறம் தான் இங்கே தான் பைப்லைன். ஸோ பைப்லைன் என்ன பண்ணும் அப்படின்னா இது எப்படின்னா ஒரு லைக் நம்ம பைப்லைன் நம்மளுக்கு நார்மலாக பைப்லைன்ங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது, ஒரு இப்போ நம்ம வீட்டில் டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த டேங்க்லேருந்து தண்ணி வந்து என்னோட டேப்புக்கு வரத்துக்கு நம்ம அந்த பைப்லைன் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ ரெண்டு தான் ஜாயின் பண்ணுது. ஸோ இங்கேயும் அதே தான் பண்ண போகுது. என்னன்னா இந்த ப்ரீ ப்ராசஸர் ஸ்டெப்பையும் அண்ட் லாசோ இந்த மாடல் ஃபிட்டையும் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகுது. ஸோ அதில் பைப்லைனில் ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ப்ரீ ப்ராசஸர். ஸோ அதில் ப்ரீ ப்ராசஸர். ரெண்டாவது ஸ்டெப் வந்து ரெக்ரஸார், அதில் லாசோ. ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணிவிட்டு இதில் மாடல் டாட் ஃபிட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா மாடல் டாட் ஃபிட்டில் எக்ஸ்கமா ஒய்யை நான் பாஸ் பண்ணேன்னா என்னோட பைப்லைனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கல் டேட்டா. ஓகே, அதில் ஒன் ஹாட் என்கோடர். அடுத்தது பாஸ் த்ரூவில் நம்பர்ஸ்லாம் எனக்கு இங்கே வருது. ரெண்டுத்தையும் சேர்த்து நான் எங்கே அனுப்புகிறேன் அப்படின்னா லாசோவுக்கு அனுப்புகிறேன். இப்போ என்னோட ஃபீச்சர்ஸ், அதாவது ஃபீச்சர் அதோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை நம்ம கெட் பண்ணுறதுக்கு நான் இங்கே கோடு எழுதியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபீச்சர்ஸோட நேம் அண்ட் தென் என்னோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது வந்து எனக்கு மைனஸில் வந்திருக்கு. தட் மீன்ஸ் 0 விட ரொம்ப கம்மியாக. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் தேவையே இல்லாதது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிலது 0ன்னு வந்திருக்கு. ஸோ இதுவுமே என்னோட ஃபீச்சர் வந்து தேவையில்லாத ஃபீச்சர். ஸோ இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளாட்டிங் கிடச்சிரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் சப்ரப் அப்படின்ற ஒரு இதில் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு இது வந்து என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப மைனஸில் இருக்குது. ஸோ இந்த வேல்யூவில் இம்பார்ட்டண்ட் இல்லை. அதே மாதிரி ஏஜ்மே இம்பார்ட்டண்ட் இல்லை. இப்போ இந்த 0 அப்படின்றதுக்கு இந்த பக்கம் பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கிறது இதெல்லாமே எனக்கு இம்பார்ட்டன்ட். ரூம்ஸ் நம்பர் ஆஃப் ரூம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோர் கலர் க்ரீன் இது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் இங்கே எனக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கு. இது எதனால கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சாம்பிள் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரெகுலரான டேட்டா நம்ம யூஸ் பண்ணலை. இது வந்து ரொம்ப கம்மியான சாம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால தான் இந்த இடத்த உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. நீங்கள் ஒரிஜினல் டேட்டா வேறு ஏதாவது ஹவுஸ் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து நம்ம சாம்பிள் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. ஆனால் L1 வந்து எப்போதுமே
ப்ராப்பரான அவுட்புட் நம்மளுக்கு கண்டிப்பா குடுக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ L1 அப்படின்றது லாசோ அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆல்ரெடி ரெக்ரேஷன் என்ன பண்ணுது, ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை எனக்கு ஒவ்வொரு ஃபீச்சருக்குமே அது ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை அசைன் பண்ணும். அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் மாடல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், ஓகே எந்தெந்த ஃபீச்சர்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்னோட L1 என்ன பண்ண போகுது அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் இல்லாத ஃபீச்சர்ஸ் எதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை வந்து ஜீரோன்னு கொடுத்துரும். ஸோ ஜீரோன்னு கொடுத்துட்டு அப்படின்னா அந்த ஃபீச்சர் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு ஃபார்முலா தான் என்ன அப்படின்னா, நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ அதே ஃபார்முலாவில் ப்ளஸ் லாம்டா சமேஷன் WG. ஸோ வெயிட்டோட அப்சல்யூட் வேல்யூ, ஓகே, வெயிட்டோட அப்சல்யூட் வேல்யூ எடுத்துட்டு இங்கே நம்ம கொடுக்குற என்னோட ரெகுலரைசேஷனோட ஸ்ட்ரென்த், ஸோ இந்த ஸ்ட்ரென்த் வேல்யூவோட அது மல்டிப்ளை பண்ணி அண்ட் தென் இதோட ப்ளஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் ஃபார்முலாவில் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, பட் இதுதான் கோட். ஸோ இதான் நம்மளோட மாடல் பில்ட் பண்ணுற பிளேஸ் லாசோ. ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா L1 ரெகுலரைசேஷன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா L2 ரெகுலரைசேஷன். ஸோ L2 ரெகுலரைசேஷன் அப்படின்றது அதே மெத்தட் தான் இங்கேயே நடக்க போகுது, ஆனால் ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். So L2 regularization is a technique used in the regression model like linear regression to reduce the overfitting by finalizing the large coefficients. It's also called the rich regression. இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே அப்சல்யூட் வேல்யூ எடுத்தோம் கரெக்டா, ஆனால் இங்கே என்னன்னா ஸ்கொயர்ட் பண்ண போகிறோம். ஸோ பீட்டா ஸ்கொயர்ட் ஒன்றும் கிடையாது, வெயிட் தான். ஓகே, பீட்டா அப்படின்றது ஒன்றும் கிடையாது, மாடலோட கோஎஃபிஷியன்ட். இங்கே வந்து அந்த வேல்யூவை தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டினோட் பண்ணுற வேல்யூ தான். ஸோ பீட்டா ஜே வந்து நம்ம அப்சல்யூட் வேல்யூ எடுத்தோம், இங்கே வந்து ஸ்கொயர்ட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. சேம் லாம்டாங்கிறது ரெகுலரைசேஷனோட ஸ்ட்ரென்த். ஸோ the ஐடியா எப்படி இருக்குன்னா, நார்மலி லீனியர் ரெக்ரெஷன் ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் தட் மினிமைஸ் த squared error. In ridge regression, we add the penalty term that is sum of the square of the coefficients. ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணிட்டு அது கூட இந்த பெனால்ட்டியை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ரிட்ஜில் நடக்க போகுது. ஓகே, ஸோ இதோட இன்ட்யூஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, the extra term forces the coefficient to be small. நம்மளோட L1ல என்ன நடந்துச்சு, அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இது என்ன பண்ணும், ஜீரோவாக அதை கன்வெர்ட் பண்ணிடும் கரெக்டாக. ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது அப்படின்னா, அதை ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணாமல் எவ்வளோ கம்மியாக அதை வந்து ஸ்மால்க்கு, எந்த அளவுக்கு அதை ஸ்மால்க்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு அந்த வேல்யூவை ஸ்மாலாக எடுத்துகிட்டு போகும். ஸோ என்ன பண்ணும், அன்லைக் த L1, ரிச் does not make the coefficient zero. அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஜீரோவாக அது கன்வெர்ட் பண்ணாது. இட் ஒன்லி ஸ்ட்ரிங் தெம் க்ளோசர் டு ஜீரோ. ஜீரோவுக்கு ரொம்ப க்ளோசராக கொண்டு போகுமே தவிர அதை வந்து ஜீரோவாக கொண்டு போகாது. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் வென் யூ ஹாவ் த மெனி கோரிலேட்டட் ஃபீச்சர்ஸ். மல்டி கால்னாரிட்டி, நம்ம ஆல்ரெடி மல்டி கால்னாரிட்டா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ கார்லேட்டட் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ரிட்ஜ் L2 ரெகுலரைசேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டே டிஃப்ரென்ஸ் தான். L1 அப்படின்றது என்ன பண்ணுன்னா, கோஎஃபிஷியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது அப்படின்னா அதை ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் ரிட்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஜீரோவாக கன்வெர்ட் பண்ணாமல் அதை வந்து க்ளோசர் டு ஜீரோவாக வந்து வேல்யூவை கொண்டு போகும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா NPயை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், NumPy, matplotlib, அண்ட் தென் இங்கே வந்து நான் லோ டயபெட்டிஸ் டேட்டாவை நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ரிட்ஜ் வந்து sklearnல லீனியர் மாடல்லேருந்து ரிட்ஜ், அதுக்கப்புறம் ட்ரைன் டெஸ்ட் ஸ்பிளிட், நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக. ஸோ ஒன்ஸ் இதை நான் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோட டேட்டாவை நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் லோட் டயபெட்டிஸ், அண்ட் என்னோட இன்புட் வேரியபிள் எக்ஸில் வந்து டயபெட்டிஸ் டாட் டேட்டா, அண்ட் தென் இது என்னோட டார்கெட் வேரியபிள் டயபெட்டிஸ் டாட் டார்கெட். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏன் இங்கே டேட்டா கொடுத்துருக்கோம், ஏன் இங்கே டார்கெட் கொடுத்துருக்கோம். ஏன்னா டேட்டாவில் தான் என்னோட ஆல் த இன்புட் வேல்யூஸ் எல்லாமே இருக்க போகுது. அண்ட் தென் டார்கெட் அப்படின்ற கீழே தான் எனக்கு என்னோட டார்கெட் காலம் இருக்க போகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் நேமில் டயபெட்டிஸ் டாட் ஃபீச்சர் நேம் அப்படின்ற காலமில் தான் என்னோட ஃபீச்சர்ஸ் நேம்ஸ் எல்லாமே இதில் இருக்க போகுது. ஸோ இதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபீச்சர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா H6, BMI, BP, S1, S2, S3, S4, S5 அண்ட் தென் S6. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா என்னோட இன்புட் காலம். ஸோ இப்போ என்னோட டேட்டாவை ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட ரிட்ஜ். ஸோ ரிட்ஜில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரிட்ஜ் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கோம்.
ஓகே, நம்ம அங்க 1000 குடுத்தோம். இங்க 10ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிட்ஜ்ல என்னோட ஃபிட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸ் ட்ரெயின் அண்ட் தென் ஒய் ட்ரெயின நான் பாஸ் பண்றேன். ஓகே. ஸோ இங்க வந்து நம்ம பெருசா நம்மள்ட்ட கேட்டகரிக்கல் டேட்டா இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம ப்ரீ ப்ராசஸிங் எதுவுமே பண்ணாம என்னோட எக்ஸ் ட்ரெயின் அண்ட் ஒய் ட்ரெயின மாடல்ல நான் ஃபிட் பண்றேன். ஓகே. ரிட்ஜ் டாட் ஃபிட்ல நம்ம ஃபிட் பண்றோம். ஃபிட் பண்ணிட்டு என்னோட கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிச் டாட் கோஎஃபிஷியன்ட் இந்த வேரியபிள் தான் அது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ரிச் டாட் கோஎஃபிஷியன்ட். இப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸை நான் ரன் பண்ணனா இது என்னோட ஃபர்ஸ்ட் காலம்க்கான கோஎஃபிஷியன்ட், இது என்னோட செகண்ட் காலம். தட் மீன்ஸ் ஃபீச்சர் நேம் இதான். ஏஜுக்கான கோஎஃபிஷியன்ட் வந்து 18.22 சம்திங் அண்ட் தென் செக்ஸ்க்கான கோஎஃபிஷியன்ட் அண்ட் தென் பிஎம்ஐ, பிபி, S1, S2, S3, S4 அண்ட் S5, S6. ஸோ இதுதான் இதுக்கான கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் தான் இது. இதுதான் வந்து ரிட்ஜ் மூலியமா கண்டுபிடிச்ச கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. இப்போ இதை நம்ம பிளாட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா 6 அண்ட் தென் S3 இது ரெண்டுமே வந்து மைனஸ்ல இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ், பிஎம்ஐ எல்லாமே ஹை கோஎஃபிஷியன்ட். தட் மீன்ஸ் இதில் எதெல்லாம் ஹை கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸை என்னோட மாடலுக்கு நான் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா L1 அண்ட் தென் L2 ரெகுலரைசேஷன். ஸோ L1 ரெகுலரைசேஷன்னா என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூவை ரொம்ப கம்மியான கோஎஃபிஷியன்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னா அதை வந்து 0 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணும். இதுவே L2 ரெகுலரைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அது 0ன்னு கொடுக்காம க்ளோஸ் டு த 0 அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணும். எதனால அப்படின்னா இப்போ ஒரு ஃபீச்சரை வந்து நான் 0ன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட், அது தேவையே கிடையாத ஃபீச்சர். ஒருவேளை அதுலேருந்தும் என்னோட ப்ரிடிக்ஷனுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்றது அந்த இடத்துல. ஸோ அதனால அந்த மாதிரியான சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட வந்து உங்க டேட்டால மல்டி கால்னாரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கு, எல்லா ஃபீச்சருமே எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரிச் ரெக்ரெஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு இருக்கிற ஃபீச்சர்ல ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க லாசோ வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது L1 ரெகுலரைசேஷன் யூஸ் பண்ணலாம். எனக்கு எல்லா ஃபீச்சருமே இம்பார்ட்டன்ட், எல்லாத்துமே ஒரு வந்து என்னோட ப்ரிடிக்ஷனுக்கு ஒரு குட்டி பார்ட்டாக தான் அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் L2 ரெகுலரைசேஷன். இல்லை எனக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் L1 ரெகுலரைசேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைலை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வேற ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணி L1 அண்ட் L2 ரெகுலரைசேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்தது எம்பெடட் மெத்தட். ஸோ எம்பெடட் மெத்தடில் L1 அண்ட் L2 ரெகுலரைசேஷன்னா என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். Thank you for watching this video. Stay tuned for our tomorrow's videos. நம்மளோட ஸ்கில் எட்ஜ் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கான ஒரு குட்டி ஜேர்னி வீடியோ, ஒரு தேங்க் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோட கடைசியில் ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஆஃபரும் இருக்குது. ஸோ அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் அவர் டுமாரோஸ் வீடியோஸ். இந்த வீடியோ யாருக்காவது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். And thank you very much.